வணக்கம் நேயர்களே, சுவையோ சுவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்கோ அல்லது கடைக்கோ போனா ஏராளமான விதவிதமான வண்ணங்களையும் வடிவங்களையும் சாக்லேட்ஸையும் குக்கீஸையும் நம்ம பாக்குறோம். சிறியவர்கள் மட்டுமல்லாம பெரியவர்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு. இன்னொன்னு சாக்லேட் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். வீட்லயே செஞ்சு பாக்குறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருந்தாலும் அது எப்படி செய்யறது, அதுல சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குமே அப்படிங்கிற டவுட் இருக்கு. அதனால அதையெல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் மெனுராணி செல்லம் அவர்கள் இன்னைக்கு நமக்கு அருமையான சாக்லேட் அண்ட் குக்கீஸ் சொல்லித்தர கத்துக் கொடுக்க போறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொலைபேசி எண்களை பாத்துருவோம். நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்திருக்கோம், பாத்துக்கோங்க. சென்னை நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 64628227. வெளியூர் நேர்கள் 04417077. கைபேசி எண்கள் 9444901011, 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 00114425397010. சாக்லேட் குக்கீஸ் சொன்னோடனே அப்படியே பரப்பரன்னு அப்படியே என்ன, அது ஒரு அருமையான அந்த வாசனையும் அந்த கலரும் நம்ம மனசுல வந்துருது. ஆனா ரொம்ப காஸ்ட்லியோ, வீட்டுல அதெல்லாம் செய்ய முடியுமா? பொருள் வேஸ்டா போச்சுன்னா, இப்போ வேற ஏதாவது செஞ்சு வேஸ்டா போச்சுன்னா அதை ஒரு கலரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் காரமா இருந்ததுன்னா. பட் இதை நம்ம அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டுல பண்றதை ட்ரை பண்றாமே இருக்காங்க. இன்னொன்னு பேசிக்கா அவன் வேணுமோ அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அதனால சாக்லேட் மேக்கிங்க்கு ஓவனே தேவையில்லை. யூ டோன்ட் பேக் இட். ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஃப்ரிட்ஜில் வைக்காம பண்ற சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் நான் இப்போ சொல்லி தரேன். ஓ சூப்பர். ஓகே. பட் மெயின் திங் நீங்க இப்போ சொன்னேன் பாருங்க, ஏதாவது வேஸ்ட் ஆனா திங்கலான்னு. சாக்லேட் கூட வேஸ்ட் ஆனா நக்கி தின்னுட்டு போறது தானே. குழந்தைகள் கையில ஒரு மில்க் ஷேக்கா போட்டு குடிச்சிடலாம். ஆமா. See, ultimately எது பண்றதுக்குமே you should not be afraid of trying. நமக்கு வராத ஒண்ணும் இல்ல, வராத கலை கிடையாது, வராதது ஒண்ணும் இல்ல. At the same time அத பண்ணி பார்க்கணும். ஒரு சூயிங் கிளாஸ் போனா கூட கோணாமானான்னு ஒரு பிளவுஸ் தைச்சாதான், 2 பிளவுஸ் ஸ்பாயில் பண்ணாதான் 3வது பிளவுஸ் நல்லா வரும். அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ நம்ம முதல்ல சாக்லேட்ஸ் பாத்துருவோம். இப்போ என்ன இன்கிரீடியன்ட் பேசிக்கா வேணும், அது எவ்வளவு? ஏன்னா ஒரு 4 பேர் இருக்கிற வீட்ல பண்றது அப்படின்னா எப்படி என்ன செலவாகும்? கொக்கோ பவுடர்ல பண்ற சாக்லேட் இருக்கு, மில்க் சாக்லேட் இருக்கு, கொக்கோ பார் சாக்லேட் பாரை வாங்கி மெல்ட் பண்ற சாக்லேட் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஃபேஷன்ல இருக்கிற சாக்லேட் மேக்கிங்க சொல்றேன். முதல்ல சாக்லேட் பார் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிடைக்கிறது. ஆனா அது டார்க் காம்பவுண்ட் இருக்கு, லைட் காம்பவுண்ட் இருக்கு, மில்க் இருக்கு, பிட்டர் சாக்லேட் இருக்கு, வெரைட்டியா இருக்கு. ஒயிட் சாக்லேட் பாரும் இருக்கு. சோ நமக்கு அன்னைக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த பாரை வாங்கிக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் மோர். ஒயிட் பாரும் நம்ம டார்க் சாக்லேட் பாரும் வாங்கிட்டா ரெண்டுமே நீங்க பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. அது ஸ்டெப் 1. அது ஸ்டெப் 2. அதை சிறு சிறு துண்டு ஆக்கிட்டு ஒரு பாத்திரத்துல போடணும். போட்டுட்டு டைரக்டா ஹீட் பண்ணாம ஒரு வார்ம் வாட்டருக்குள்ள வச்சு ஹீட் பண்ணும். வார்ம் வாட்டருக்குள்ள வச்சு ஹீட் பண்ற போது மேக் ஷுவர் அந்த மேல இருக்கிற பாத்திரத்துக்குள்ள கீழே இருக்கிற பாத்திரத்துல இருந்து தண்ணி துளி விழாம பாத்துக்கணும். ஓ, அதுல இருந்து வரக்கூடாது. அந்த ஸ்டீம் தான் படணும், வாட்டர் பார்ட்டிகிள் உள்ள போக கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது மெல்ட் ஆகி வைக்கணும். 3rd ஸ்டெப்பு கையில ரெடியா மோல்டு வச்சுக்கணும். பிளாஸ்டிக் மோல்டு, இரும்பு மோல்டு, வார்ப்பு மோல்டு விதவிதமா கிடைக்கிறது. ஸோ ஏதான ஒரு மோல்டு வாங்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல சாக்லேட் மேக்கிங் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு உள்ள ஃபில்லிங் இல்லாத பிளெயின் சாக்லேட் பண்ணி பாருங்க, சரியா? அண்ட் தென் நீங்க ஃபில்லிங் அந்த மோல்டுல ஃபில்லிங் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, அதுக்குள்ள ஒரு நேயர் வந்துட்டாங்க. சரி சரி, வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், சுபாஷினி வாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மேம், நான் பெங்களூர்ல இருந்து சுபாஷினி. சொல்லுங்கப்பா. கால் பண்ணினோம், ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. நிறைய நேயர்கள் பண்றாங்க, நீங்களும் பண்ணிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கம்மா. மேம், இன்னைக்கு ப்ரோக்ராம் சாக்லேட் அண்ட் குக்கீஸ் தெரியும். பட்
டைம் இருந்ததுன்னா இந்த ஹோட்டல்லாம் செய்யறாங்க இல்லையா, பேஸ் கிரேவி, ஒயிட் கிரேவி, எல்லோ கிரேவி, அது எப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ண சரி கிரீமா? ஓகே ஓகே, டெஃபினட்டா சொல்றேன். ஒயிட் கிரேவி சொல்றேனே, ரெட் கிரேவி எல்லாரும் பண்றாங்க காமன். ஓகே, தேங்க் யூ சுபாஷினி. சொல்லட்டுமா? சரி சொல்லிடலாம். சரி சொல்லிடுங்க. ஆமா, அது இந்த சாக்லேட்டை வந்து நம்ம அதை நிறுத்தி வச்சுக்கலாம். ஆமா, தண்ணி வச்சு வார்ம் வாட்டர்ல வச்சிருக்கோம், அது மெல்ட் ஆயிருக்கு, மோல்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஃபில்லிங் வேணும்னா வச்சுக்கலாம், இல்ல முதல்ல பிளைனாவே பண்ணி பாத்துக்கலாம். இது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. மோல்ட் வரைக்கும் அதை நிறுத்திட்டு இந்த மேடம் White gravy சொல்லிட்டு சுபாஷினி from பெங்களூர் அவங்க சொல்லிட்டு will continue of course. ஓகே. சோ ஏன்னா அதுதான் நம்மளோட டாபிக்கோட ஒத்தின ரெசிபி. இப்போ வந்து ஒயிட் கிரேவிக்குமா வெங்காயம் தேவை. ஒரு 1/2 கிலோ, சுமார் 4 பேருக்குன்னா 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை பெரிய பெரிய துண்டா நறுக்கி, சில பேர் வெண்ணெயில வதக்கிட்டு அரைப்பாங்க, சில பேர் தண்ணியில கொதிக்க வச்சு அரைப்பாங்க. பட் நாட் டைரக்ட்லி கிரைண்டிங். ஏதோ ஒன்று சாஃபன் பண்ணி அதை ரெடியா ஒரு பாத்திரத்துல போட்டு வைக்க. வெள்ளரி விதை 2 மேஜை கரண்டி, முந்திரி பருப்பு 1 பிடி. ஸோ இந்த முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, வெங்காயம், இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளையா இருக்கணும் கிரேவி, அதனால காரமும் இருக்கணும். அது நான் ரொம்ப போட்டா பச்சை ஆயிடும் கிரேவி. ஸோ ஒரு கிரீன் சில்லி. சில பேர் பெப்பர் பவுடரோடய நிறுத்திப்பாங்க, பச்சை மிளகாய கீரி போடுவாங்க, அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ கீப் தட் பேஸ்ட் ரெடி. இப்போ தக்காளி போட முடியாது இந்த ஒயிட் கிரேவில. ஸோ என்ன பண்ணணும், தயிர் 1/2 கப்பு தயிர் ரெடியா வைக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போடக்கூடாது. கரம் மசாலா போட்டாலே கலர் மாறிடும். ஸோ ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிக்கிற போதே போட்டுடணும். ஸோ அடுப்பில் வெண்ணெய், சிறிதளவு எண்ணெய் காய்ந்த பின் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜீரகம் இவை தாளித்து, பச்சை மிளகாய் 1-2 கீரி போட்டு தாளித்து, அரைத்த விழுத வெங்காய விழுத போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு, சும்மா அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு பொடியே வீட்டில் இருந்தால் ஸ்பைஸ் பவுடர் மேலே போட்டு, மிளகுத்தூளும் போட்ட பின் தயிரையும் போடணும். நல்லா சுருள தளதளவென்று எண்ணெய் பிரிந்து வரும்போது ஒரு 1/4 கப்பு கிரீமை போட்டு கீழே இறக்கி வச்சா ஒயிட் கிரேவி ரெடி. ரிச்சா இல்ல அந்த கேஷ்யூ இருக்கு, சில பேர் வெள்ளரி விதைக்கு பதிலா கஸ்கஸ் போடுவாங்க. கேஷ்யூ, கஸ்கஸ், ஆனியன் போடலாம். கேஷ்யூ, வெள்ளரி விதை, ஆனியன் போடலாம். இல்ல கஸ்கஸும் சேர்த்துவே போடலாம். வெள்ளரி விதை அலாங் வித் திக்னஸ் கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும், ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். கிரேவி நல்லா இருக்கும். ஏன்னா தக்காளி போடல, வாட்டரியா இருக்காது. அதனால இதுல நீங்க பன்னீர் போட்டீங்கன்னா காய்கறி போடலாம், சிக்கன் பீசஸ் போடலாம், என்ன வேணா போடலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா? அந்த சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. ஆமா, இது இந்த ஒரே ஒரு தடவை திருப்பி ஒரு அந்த இது ரீகேப் மட்டும் சொல்றேன், தாராளமா சொல்றேன். பார் கடையில கிடைக்கும், பாரை வாங்கிக்கணும். இந்த டார்க் காம்பவுண்டுன்னு கேட்கணும். அது கேட்டானாக்கா டார்க்கா இருக்கும், அப்போ சாக்லேட் டார்க்கா வரும். மில்க்ல விற்கும் ஒயிட் சாக்லேட், உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. துண்டு துண்டா உடைச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு, உயரமான பாத்திரத்தை வச்சு ஹாட் வாட்டருக்குள்ள வைக்கிற போது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உயர அடுக்குல தண்ணி கொதிக்க வச்சு அந்த வாய் மேல இது ஃபிட் ஆற மாதிரி வைப்பாங்க. ஸோ யூ ஆர் கேர்ஃபுல், அந்த தண்ணி விழாம ஆவி மாத்திரம் படுற மாதிரி. இதுக்கு ஸ்பெஷலா மிஷின் விற்கிறது, சாக்லேட் மெல்டிங் மிஷின் விற்கிறது. நீங்க மிஷின் எல்லாம் வாங்க முடியாதவர்களோ, வீட்டுல இல்லாதவர்களோ இந்த மெத்தட்ல பண்ணலாம். இட்ஸ் ஈஸி தான். அண்ட் தென் அந்த கோகோ பட்டர்னு விற்கும், அத போட்டு டெம்பரிங் பண்ணுவாங்க. லார்ஜ் குவான்டிட்டி மேனுஃபேக்சர் பண்றவங்க கோகோ பட்டர் போட்டு டெம்பரிங்னா ஒரு மேஜையில இல்ல கிச்சன் மேடையில இல்ல டைனிங் டேபிள்ல எது உங்களுக்கு சௌரியமோ அதுல இதை கொட்டி ஒரு ஸ்பெட்டிலாவால இப்படி நல்லா பண்ணினானா இந்த பபிள் எல்லாம் போயிடும். தென் யூ ஃபில் இட் அப் இந்த மோல்டுல ஃபில் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா வித்தின் an hour செட் ஆயிடும். செட் ஆனதை நம்ம இது பண்ண வேண்டியதான், பண்ணிதான் ஸ்கிராப் அப்படியே அது கொட்டிடும். நீங்க வந்து வெட் மோல்டுல வச்சா போறோம். அதெல்லாம் கிரீஸ் எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ இது பண்ணி உங்களுக்கு நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறம் அதோட விளையாடணும். ஸோ போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் உள்ள வச்சு ஃப்ரிட்ஜில் when it is almost half set, turn it upside down.
கவுத்திடுங்க. அப்போ உள்ள மாத்திரம் கோட்டிங் இருக்கும், நடுவுல கொலக்கொலான்னு இருக்கிறது வெளியில வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்றோமோ, முந்திரி பருப்போ திராட்சையோ செர்ரியோ ஆல்மண்ட்ஸோ அது உள்ள வச்சிடலாம், வச்சுட்டு திருப்பியும் போரிட் ஆன் டாப். ஓகே. சில பேர் வந்து உள்ள இப்படி முள்ள கோட் பண்ணுவாங்க, அதை காட்டிலும் இது பெட்டரா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் இதுவான பிறகு just turn it out and put the filling and then refill again. ஓகே. இந்த மாதிரி தயார் பண்ற சாக்லேட்டை எந்த மோல்டு, இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது, எல்லாருக்கும் ஹாட் மோல்டு தடிக்க வேண்டா எல்லா கடையிலும் கிடைக்கிறது. அதனால வந்து வேலண்டைன்ஸ் டே சாக்லேட்டோட கொண்டாடுவோம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பாத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோமா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க திலகவதி, சொல்லுங்க. மேடம் வந்து நான் சாக்லேட் கோகோ பவுடர் போட்டு செய்யறேன், ஆனா கொழன்னு வருது, ஸ்வீட்னஸா வரணும். ரொம்ப நாளா நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் மேடம் வைக்காம அது கொஞ்சம் மேடத்துக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. கோகோ இருங்கம்மா, பேசுறது உங்க ரெண்டு பேர்த்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நன்றி திலகவதி. எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுறீங்க. என்ன மேடம் புரியல, மெதுவா சொல்லுங்க. எதுனா உங்க மெத்தட சொன்னாதான் அதுல என்ன தப்புன்னு நான் சொல்ல முடியும். மேடம் கோகோ பவுடர் போட்டு செய்வோம்ல அந்த சாக்லேட் மேடம். கோகோ போட்டு செய்யற சாக்லேட் சொல்லி தரேன். கொழன்னா தொடர்த்தே அப்படி கொழன்னு ஜவ்வாட்டா வருதா? ஆமா மேடம். நான் கோகோ பவுடர், மில்க், பட்டர், சுகர் எல்லாம் போட்டு கிண்டி இருக்கு. சரி, நான் இப்போ மெத்தட் சொல்றேன். ஓகே, ஐ டெல் யூ. இருக்கு, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க. டெஃபினட்டா. ஓகே திலகவதி, சமையல நன்றி. பண்ண தெரியறதோ இல்லையோ ரிப்பேர் பண்ண தெரியணும். தேங்க் யூ. ரெக்டிஃபை பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆமா, எனக்கு ஆக்சுவலி கேள்வி என்ன, நீங்க வந்து பார் சொன்னீங்க, கடையில இருந்து பார் வாங்கிட்டு வந்து மெல்ட் பண்ணி பண்றது அப்படின்னு. இப்ப ரெடிமேடா கோகோ பவுடர், சாக்லேட் பவுடர் எல்லாமே இருக்கு, அதுல பண்றது. ஓகே. அது ஆக்சுவலி அது இன்னும் கூட வெரி ட்ரெடிஷனல். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நான் என் கிளாஸ்ல 47 வருஷம் கிளாஸ்ல 47 வருஷம் முன்னாடியில இருந்து இந்த சாக்லேட் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதானே இதெல்லாம் ஃபேஷன்ல வந்தது. அப்பல இருந்து சொல்லி கொடுக்கறது மில்க் சாக்லேட் தான். பால் அல்லது அந்த கண்டென்ஸ்டு மில்க், சரி, ஏதோ ஒன்று வாங்கிக்கணும். 400 ml அது இல்லது 2 லிட்டர் பால், 1 லிட்டரா குறுக்கிய பால். இதுக்கு 6 டீஸ்பூன் கொக்கோ. கொக்கோ நான் சொன்னேன் அந்த பால்ல கலக்கி குடுக்கறாங்களே பிவரேஜ், அது இல்ல, அது இல்ல, பியூர் கொக்கோ பவுடர். 6 டீஸ்பூன் போட்டா ஆவரேஜ், 7 டீஸ்பூன் போட்டா ஸ்ட்ராங், 5 டீஸ்பூன் போட்டா மைல்டு சாக்லேட். மிளகாத்தூள் மாதிரி தான், அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இதை அப்படியே அந்த கண்டென்ஸ் மில்க்ல போடாம சிறிதளவு பாலில் நல்லா கரைத்து ஊற்றுவோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, முதல்ல அந்த கண்டென்ஸ் மில்கை ஊற்றுங்க. அதுக்கு மேல இந்த சாக்லேட் பால் கலந்த கலவையை போடுங்க. 1 டின் கண்டென்ஸ் மில்க்கு, 100 கிராம் உப்பு சேர்க்காத வெண்ணெய் டெஃபினட்டா. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா, எத்தனை கொக்கோ சேர்க்கிறோமோ அவ்வளவு சர்க்கரை, பொடிக்காத சர்க்கரை போட்டுடுங்க. இதெல்லாம் கலக்கிற போது ஒரு வெரி லிட்டில் லிக்விட் குளுக்கோஸ்னு கடையில விற்கும். அது வந்து பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும், அது ஸ்டப்பானா இருக்கும், எதுக்குமே அடங்காது. அது வெறும் தண்ணிக்கு தான் அடங்கும். சிறிதளவு தண்ணி போட்டு அதை கரைக்கணும். சரி, 1 டின் கண்டென்ஸ் மில்க்கு எவ்வளவு லிக்விட் குளுக்கோஸ் போடலாம்? சிறிதளவு, ஒரு சிட்டிகைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேபி ஆல்மோஸ்ட் 1/4 டீஸ்பூன் நல்லா கரைச்சி தண்ணியில கரைச்சி போடுங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்து கலந்து. எதுக்காக அந்த குளுக்கோஸ் போடுறது? அது சொல்றேன், கேட்காம இருக்க மாட்டீங்களே, கட்டாயமா. அது காரணம் இருக்கு. முதல்ல மெத்தட முடிக்கிறேன், அப்புறம் காரணம் சொல்றேன். இல்ல பாருங்க, ஒரு வானொலியில வந்து கண்டென்ஸ் மில்க், அப்புறம் இந்த பால்ல கரைச்ச நமக்கு பிடிச்ச மாதிரியான மீடியம் தயாரிச்ச கொக்கோ. இது எந்த அளவு கொக்கோ போடுறாங்களோ அதே அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் உப்பு சேர்க்காத அந்த வெண்ணெய் சால்ட்லெஸ் போட்டு கனமான பாத்திரத்துல மிதமான தீயில வைக்கணும். கிளறினே இருக்கணும். 1 டின்னுக்கு டெஃபினெட்லி 35 மினிட்ஸ் ஆகும் சாக்லேட் பண்ண. வீட்டுல இருக்க குழந்தை குட்டி எல்லாரையும் கூப்பிட்டு ஆளு கொஞ்சம் கிளற சொல்லுங்க. ஃபைனலா நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. இப்போ லிக்விட் குளுக்கோஸ் எப்ப சேர்க்கலாம்? எப்ப வேணாலும் சேர்க்கலாம்.
எதுக்காக சேர்க்கிறோம்னா இந்த சாக்லேட் வி வாண்ட் இட் டு பி சாஃப்ட், அதனால வெண்ணெய் சேர்க்கிறோம். அதே நேரம் we don't want it to be இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க கொல்ல கொல்ல அது இல்லாம இருக்கிறதுக்கு liquid glucose gives the consistency, டக்குன்னு உடைக்க முடியும். சாஃப்ட் சாலிட், அதுதான் சீக்ரெட். சாஃப்ட் சாலிட் நம்ம தான் சீக்ரெட் எல்லாம் உடைச்சு விட்டுறோமே. அது அவங்க அதை வாங்கி பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அது வந்து நீங்க ஒன்ஸ் ஓபன் பண்ணாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலரா. அந்த லிக்விட் குளுக்கோஸ் அது ஓபன் ஒண்ணும் இல்ல, டைட் பாட்டில்ல வராது, லூசா கிடைக்கும். 100 கிராம் கொடுங்க, 1/4 கிலோ கொடுங்க, எந்த இதுலயும் கிடைக்கும், கெமிஸ்ட்ல ஹோல்சேல் மார்க்கெட் இல்ல இப்பெல்லாம் இதுல மார்க்கெட்ல கிடைக்கிறது சின்ன பாட்டில். அது வந்து ஷெல்ஃப் லைஃப் 1 வருஷம் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. சிறிதளவு எடுத்து கலந்து போட்டு கிளறினே வரப்போகுது. அட் சம் பாயிண்ட் அது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி சுருண்டு உருண்டு வரும். ஓகே, அந்த ஸ்டேஜ்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க வெண்ணெய் தடவிய மோல்டுல, தட்டுல. ஓகே ஓகே, மோல்டுலயும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் லேட்டஸ்டா ரொம்ப ஃபேஷனா இருக்கு, கல்யாண வீட்ல எல்லாம் மாப்பிள்ளைக்கு சாக்லேட் பொக்கே கொடுக்கறதுன்னு. சோ அப்படி இருக்கிற அப்படியும் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க நமக்காக, அவங்களை பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, பத்மா சரி திருப்பி லைன்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயா டிவில இது பண்ணுச்சு அது பாத்துருக்கேன் மேடம். நீங்க வந்து ரொம்ப வருஷம் முன்ன அனாசி பழம் மாதிரி ஸ்வீட் கடையெல்லாம் விற்கிற மாதிரி அனாசி பழம் ஸ்வீட் ஒன்று பண்ணி காமிச்சிங்க ஜெயா டிவில. அத மறுபடியும் சொல்ல முடியும், சொன்னா போதும். நான் ஒரு வாட்டி பாத்துருக்கிறதுனால டெமான்ஸ்ட்ரேஷன் புரிஞ்சுப்பேன். அன்னாசி பழத்துல என்னது கீரா? இல்ல அனாசி பழம் மாதிரி ஸ்வீட். ஓகே ஓகே, கடையில எல்லாம் விக்கிறாங்க இல்லையா? ஓகே ஓகே, ஆமா ஆமா. மேடம் வந்து ஜெயா டிவில செஞ்சு காமிச்சாங்க. இட் வாஸ் ஃபார் 7 or 8 years back. சரி சரி, கவலையே படாதீங்க. தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா சொல்லுவாங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. கண்டிப்பா காட்றேன். கண்டிப்பா. அதாவது நீங்க 47 வருஷம் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, நீங்க எப்போ பண்ணதெல்லாம் ஞாபகம் வச்சு எவ்வளவு அழகா கேக்குறாங்க. அது வந்து God's blessing to be constant in media for இல்ல so many years. எப்பவுமே சமையல் சாப்பாடுங்கிறது வந்து evergreen for I'm almost in their house. இல்ல இந்த கிச்சன் நினைச்சமா. அது வந்து அன்னாசி பழம் என்ன சொல்றாங்க புரியல. மில்க் ஸ்வீட் மாதிரியான இதுவா இருக்கலாம், இல்ல இந்த லிக்விட் குளுக்கோஸ்ங்கிறதுனால அவங்க அதை அசோசியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன். இப்ப இத முடிக்கலாமா? இத முடிச்சிடுவோம். ஆமா, இது வந்து இப்ப மோல்டுல போட்டுருக்கோம். எண்ணெய் தடவின தட்டுலயோ அல்லது மோல்டுலயோ போட்டுருக்கோம். செட் ஆறதுக்கு 1 hour ஆகும். அது அப்படி வெளியிலே இருக்கலாமா? வெளியிலே இருக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்க அவசியம் இல்ல. பண்ணின அப்புறமும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியிலேயே நீண்ட நாள் ஷெல்ஃப் லைஃப். ரிப்பீட்டிங் அகைன், நீண்ட நாள்னா என்ன, 10 நாள் 15 நாள். இப்போ அந்த முதல்ல சொன்ன சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுதான் ஆகணும். சட்டு புட்டுன்னு ஒரு 10 நாள்ல ஃப்ரிட்ஜ்லயே வச்சு முடிச்சிடணும். அந்த சாக்லேட் ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இது அப்படி கிடையாது, நல்லா ஒரு 10-15 நாளுக்கு வச்சு போடலாம். தட்டுல போட்ட உடனே சூடு ஆறுறதுக்கு முன்னாடி, கட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கட் பண்ண முந்திரி கிந்திரி அந்த மாதிரி போட்டு லெவல் பண்ணி ஆஃப்டர் இட் செட் கட் பண்ணலாம். இப்போ வில் கம் பேக் டு ஹர். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் ஒன்னு இருக்கு. அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து அவங்களுடைய அன்னாசி பழ ஸ்வீட்டை வந்து பாத்துருவோம். நேரில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். நேரிலே சுவையோ சுவை நிகழ்ச்சியில செல்லம் அவர்கள் சாக்லேட் அண்ட் குக்கீஸ் பண்றதை பத்தி ரொம்ப சுவையான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே நீங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதிலை சொல்லிட்டு இருக்காங்க. மேம், அதாவது அவங்க அந்த அன்னாசி பழம் சொன்னாங்க. என்ன ஆக்சுவலா அன்னாசி பழத்துல ஏதாவது சொல்றது கூட செய்யுது. ஏன்னா இப்ப பாருங்களேன், இப்ப நல்ல ஃப்ரூட் சீசன் வந்தாச்சு. நான் ஆக்சுவலா கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். ஃப்ரூட் சீசன் வந்தாலும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணா பயங்கர கசப்பாயிடும். Do you know that? இப்போ பைனாப்பிள் நல்லா இருக்கு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து அதை மில்க் ஷேக்ல போட்டாலோ
ஐஸ்கிரீம் நேர்கள் எல்லாருக்கும் இந்த டிப்பு நல்ல உபயோகமா இருக்கும். மில்க் ஷேக்ல போட்டாலோ, ஐஸ்கிரீம்ல போட்டாலோ, கேக்ல போட்டாலோ, பேஸ்ட்ரீஸ்ல போட்டாலோ, புட்டிங்ல போட்டாலோ இட் வில் பி பிட்டர். ஏன்னா அதுல நிறைய ஐ லைக் திஸ் கொஸ்டின் ஏன்னு கேட்கணும். வந்து ஏன்னா அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். மேக் த மில்க் பிட்டர். அப்போ நீங்க சரி டின்னு பைனாப்பிள் வந்து அவ்வளோ விலையாருது, 60-70 ரூபாய். ஒரு ஃப்ரெஷ் பைனாப்பிள் 8 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நேச்சுரலா. 8 ரூபாய்க்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றத கேட்கறதுக்கு. சரி கிடைக்கும், உங்க ஏரியால கிடைக்குதா? சரி, வாட் எவர் இட் இஸ் சீப். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், பைனாப்பிளை வாங்கி மேல் தோலை எடுத்துட்டு ஸ்லைஸா நறுக்கி கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு அட்லீஸ்ட் பாயில் ஃபார் 5 minutes. அந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸை சுகர் சிரப்ல ஊற வைக்கணும். நிறைய பெண்கள் they don't know what to do with அந்த ஜிலேபி பண்ணது, மைசூர் பாக்கு பண்ண, ஐயோ அந்த குலாப் ஜாமுன் பண்ணது, அந்த சுகர் சிரப் எல்லாம் வேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி வீட்டுல கிடந்தா அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுல போட்டு. ஒரு நேர் காத்துட்டாங்க, ரொம்ப நேரமா காத்துருவோம். ஹலோ வணக்கம் ரம்யா, வாங்க. ஹலோ வணக்கம் ரம்யா, சொல்லுங்க. ஹாய் மேம், எனக்கு கொஞ்சம் வீட்லயே ஹோம்மேட் குக்கீஸ், அதுவும் எனக்கு ஒரு டிப் வேணும், மைனேஸ் ஒரு டிப் வேணும் மேம். சொல்லுங்க. ஓகே, ஏன்னா மேமோட ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு கால் கிடைச்சது. சரி, அதுதான் இந்த டிப் கேட்கலான்னு மேம் கிட்ட. சொல்லுங்க, டிப் பத்தியே பேசுறீங்க. டிப் என்ன வேணும்? மைனஸ் வீட்லயே ஹோம்மேட் மைனஸ் மாதிரி பண்ணனும் கேக்குறீங்களா, அல்லது how to use that கேக்குறீங்களா? ஹலோ, இல்ல மைனஸ் வந்து வீட்ல பண்ண முடியுமா? பண்ண முடியும் இல்லையா? ஓகே, அது வந்து அதுதான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து சொல்லிடலாம். ஆமா, இந்த தலைப்போட ஒட்டி இருக்கு இல்லையா? இப்போ அவங்களோட பைனாப்பிள் ஸ்வீட் ஒன்னு பாக்கி இருக்கு. ஆமா, சரியா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கீஸ் வந்து இல்ல, நீங்க வந்து அந்த பைனாப்பிள வந்து கட் பண்ணி வெந்நீர்ல போட்டு எடுத்துட்டு அந்த சுகர் சிரப்ல ஒண்ணு ஏற்கனவே இருந்த சுகர் சிரப்னாலும் சரி, அதுல ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் சுகர் சிரப் பண்ணி அந்த பைனாப்பிள போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸ்ல போடணுமா? எப்ப வேணா யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ லெட்ஸ் குக்கீஸ் போயிடுங்க. சோ குக்கீஸ்க்கு போலாம். கோகனட் குக்கீஸ் சொல்றேன், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்காய் துருவி கடையில ரெடியா விற்கும், அதுக்கு பேரு டெசிகேட்டட் கோகனட். வீட்லயே துருவிய தேங்காய் உபயோகப்படுத்துறத விட இந்த மாதிரி ட்ரை கோகனட் பவுடர் யூஸ் பண்ணா சுவையும் மனமும் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து ஃப்ரெஷ் கோகனட்ல ஒரு கச்சக்கச்சான ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதனால அந்த குக்கீஸ் கூட சப்பையா வரும், கிரன்ச்சியா குண்டு குண்டா வராது. அதனால சொல்றேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கங்க. இப்போ வந்து 250 கிராம் மைதா, நோட் புக் பேனா வச்சு எழுதிக்கங்க. 170, 250 அப்படி வச்சுக்கோங்க. 170 கிராம் மார்ஜரின் அல்லது உப்பு சேர்க்காத வெண்ணெய் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. 170 கிராம் பொடித்த சர்க்கரை, 250 கிராம் மைதா. எதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்தேன்னா, இதுல சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லை, பால் சேர்க்க வேணாம். வெண்ணெயும் சர்க்கரையும் நன்றாக நுரைக்க அடிக்கவும். இத்துடன் நம்ம ரெடியா வச்சிருக்கிற டெசிகேட்டட் கோகனட், அது 50, 60, 70 அக்கார்டிங் டு யோர் டேஸ்ட். தேங்காய் சுவை நிறைய வேணும்னா 70 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 50 to 60 போரும். அதை சிறிது சிறிதாக போட்டு அந்த பவுல்ல நல்லா அடிச்ச பிறகு நம்ம ரெடியா சலிச்சு வச்சிருக்கிற மைதாவை சிறிது சிறிதாக கலக்கவும். கலந்தா அது ஒரு மாதிரி லட்டு மாவு மாதிரி வரும். ரொம்ப ஹார்டா இருக்காது. இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் தண்ணி போட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோ பாலோ சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இத்தினோண்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை உருட்டி வெண்ணெய் தடவி அல்லது மார்ஜரின் தடவி மைதா தூவி ரெடியா வச்சிருக்கிற அலுமினியம் ட்ரே. குக்கீஸ் எல்லாம் பண்றதுக்கு இப்போ சிலிகான் மோல்ட்ஸ் வந்தாச்சு. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் எந்த பிளாஸ்டிக்குமோ சிந்தட்டிக்குமோ யூஸ் பண்றதில்ல, மெட்டல் தான் யூஸ் பண்றேன். மெட்டல் இஸ் ஈவன் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அலுமினியம் ட்ரேல வந்து தானே கணக்கணான்னு சூடாகாது, எவர் சில்வர் ட்ரேல சூடாயிடும். இந்த மாதிரி வெண்ணெய் தடவி மைதா தூவிய அலுமினியம் ட்ரேல தனித்தனியா வச்ச பிறகு 180 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்துல
15 to 20 நிமிஷத்துல பேக் பண்ணா சுவையான கோகனட் குக்கீஸ் ரெடி. இது ரெடியா அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க சாக்லேட் சாஸ் டிப் பண்ணி மேல ஒரு டாட் செர்ரி வச்சு பார்ட்டில எல்லாம் கொடுக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு நேர் வந்திருக்காங்க, பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் பத்மா, சொல்லுங்க. நான் சப்னா பேசுறேன் மேம். சப்னா, சொல்லுங்க. சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். யாரு? என் ஸ்டூடெண்ட் சப்னாவா? ஹலோ, யாரோட ஸ்டூடெண்டான்னு கேக்குறாங்க. ஹலோ செல்லம் ஆண்டி. அதான் வாய்ஸ் ஹாய் ஆண்டி. ஹாய். சொல்லு என்ன டவுட் உனக்கு? நான் நல்லா இருக்கேன். சொல்லு. சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்ணோம்? சாக்லேட் குக்கீஸா? ஓகே, சூப்பர். கத்துக்கலையா மேடமோட கிளாஸ்ல நீங்க அதெல்லாம்? நன்றி நன்றி. சாக்லேட் குக்கீஸ், சாக்லேட் சிப் குக்கீஸ் மீன் பண்றான்னு நினைக்கிறேன். சாக்லேட் சிப்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த நாள்ல நான் கத்து கொடுக்கிற போது குட்டி குட்டியா நானே சிப்ஸ பண்ணுவேன். இப்ப ரெடியா கிடைக்குது. இப்ப ரெடியா எல்லாம் கிடைக்கிறது. இப்ப கத்து கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. ஒரு 50 to 60 கிராம் சாக்லேட் சிப்ஸ் ரெடியா வைங்க. சாக்லேட் சிப் குக்கீஸ்க்கு பிரவுன் சுகர்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரையே ஒரு மாதிரி கேரமலைஸ்டா விற்கும் கடையில. அந்த மாதிரி சர்க்கரையோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை மாதிரி பிரவுன் சுகர் விற்கும். ஏதோ அந்த மாதிரி சுகர் வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பாஸ்டரைஸ்டு பட்டர் மோர் டேஸ்டி தான் திஸ். ஸோ அதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. மைதா ரெடியா வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணாலே கலர் ஒரு மாதிரி டார்க்கா வந்துடும். சினமன் பவுடர் சொல்லுவோம், அந்த பட்டை பொடி, அது ரெடியா வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டை பொடி போட்டாலும் சிறிதளவு வெனிலா எசன்ஸ் டு ஆட் மோர் ஃப்ளேவர். எக் ஆப்ஷனல், வேணும்னா போடலாம், வேண்டாதவோ போட வேணாம். ஒரு எக் இதுக்கு. ஓகே, எக் இல்லாதையும் செய்யலாம். முதல்ல மெத்தட சொல்றேன், அப்புறம் மெஷர்மெண்ட் சொல்றேன். வெண்ணையும் சர்க்கரையும் அந்த பொடிக்காம அந்த பிரவுன் சுகர் இருக்கும், நல்லா அடிச்சுக்கணும். நுரைக்க அடிச்ச பின் இந்த பட்டை பொடி வெனிலா எசன்ஸ் எல்லாம் போடணும். போட்ட பிறகு இந்த சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் அந்த மைதாவோட சேர்த்து கலந்துக்கணும். இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் மைதா ஜலிச்ச கலவையோட கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்து கலந்து மொத்தமா பிசைஞ்சுக்கோங்க. சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ட்ரேல வச்சுட்டு வழக்கம் போல வெண்ணெய் தடவி மைதா தூவி பண்ணலாம். இப்ப மெஷர்மெண்ட் என்னன்னா 250 மைதாக்கு 150 to 170 பட்டர் போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் சுகர் நம்ம 200 போடலாம். அந்த கொஞ்சம் பிட்டரா வேணுங்கிறவங்க 170 போட்டுக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி குக்கீஸ் பிஸ்கெட் எல்லாம் பண்றத மேடம் 170 ரவுண்டடா 100 சொல்ல 200 சொல்லனா அப்படிதான் வரும். எல்லாரும் வீட்டுல ஒரு வேயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி இல்ல. ஓவன் வாங்குற போதே ஒரு வெயிட் பாக்குற மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வெயிட் வைஸ் தான் போகணும். பேக்கிங் எல்லாம் சும்மா குத்து மதிப்பா டம்ளர்ல கையில கண்ணளவுலாம் அளக்க கூடாது. வெயிட் பார்த்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும் சாக்லேட் சிப் குக்கீஸ். ஓகே, ஒரு நேர் வந்துட்டாரு. வணக்கம் பெருமாள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. பெருமாள், வேலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பெருமாள். மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. இந்த கேக் பிரெட்டா இது வர மாட்டேங்குது, சாஃப்ட்டா வர மாட்டேங்குது. சாஃப்ட்டா வரல. கேக் என்ன கேக் பண்ணி பாத்தீங்க? ஸ்வீட் கேக். ஃப்ரூட் கேக்கா? ஃப்ரூட் கேக்கா ஸ்பாஞ்ச் கேக்கா? சொல்லுங்க. ஃப்ரூட் கேக். ஓகே. சரி. ஓகே, நன்றிங்க பெருமாள், நன்றி. கேக் சாஃப்ட்டா வராததுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 காரணம் இருக்கு. முதல்ல மெஷர்மெண்ட் சரியா இருக்கணும். ஓகே, மைதா ஜாஸ்தியானா ஹார்ட் ஆகும். முட்டை குறைச்சலானா ஹார்ட் ஆகும். நல்லா அடிக்கலன்னா ஹார்ட் ஆகும், வராது. அந்த ஹீட் ஜாஸ்தியானா ஹார்ட் ஆயிடும். ஓகே. அப்புறம் நம்ம மைதா எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில மைதா கலக்கிற போது அந்த மைதா சிறிது சிறிதாக கலக்கணும். மைதா போட்டு அடின்னு அடிச்சா ஹார்ட் ஆயிடும்.
ரொம்ப அடிக்க கூடாது. அடிக்கவே ரொம்ப இல்ல, அடிக்கவே கூடாது. ஜென்டிலா ஸ்பேட்டுலாவோ அந்த உடன் ஸ்பூனோ வச்சு பண்ணணும். இல்ல கையாலேயே கூட கலக்கலாம். பட் வாட் எவர் யூ ஆர் டூயிங் அப்படி ஜென்டிலா அப்படி பண்ணணும். ஓகே. சோ இதுல எந்த மெஷர்மென்ட் தெரியல. இந்த எல்லா இதையும் தவிர்த்தாக்க ஹார்டா வரும், சாஃப்டா வரும், ஹார்டா வராது. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட் கேக்குன்னு சொன்னாரே, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மைதாவோட கலந்து வச்சுக்கணும். மைதா கலந்த அப்புறம் தனியா டம்ப் பண்ணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தியானா கூட ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரோட ரெசிபி என்ன மெஷர்மெண்ட் பண்ணினாங்க அது நம்மளுக்கு தெரியாது. பொதுவா நான் ஒரு ப்ரொபோர்ஷன் சொல்றேன். 200 200 200 200 மைதா, 200 பொடிச்ச சர்க்கரை, 200 உப்பு சேர்க்காத வெண்ணெய் அல்லது மார்ஜரினுக்கு 6 முட்டையிலேருந்து 7 முட்டை வரைக்கும் போடலாம். முட்டை நல்லா அடிக்கலனாலும் 100% கேரண்டி ஹார்டா வரும். முட்டை நல்லா அதை இப்படி வச்சு அடிச்சா அப்படி வரும். இல்ல முட்டை இல்லாத கேக் பண்றவங்க அந்த மில்க் மேடும் அந்த கண்டன்ஸ் மில்க்கும் அந்த இதுவும் போட்டு அடின்னு அடிக்கணும். சக்கரை வெண்ணெய் கலவையெல்லாம் அடிக்கலன்னா ஹார்டா தான் வரும். சோ எதுல அதனால இதெல்லாம் கவனத்துல எடுத்துட்டாதான் நீங்க சாஃப்டான பேக்கிங் பவுடர் பழசானா கூட ப்ராப்ளம் வரலாம். ஓகே. இந்த குக்கீஸ்ல எங்க தப்பு நடக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமர்ஷியல் பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். மேம், இந்த குக்கீஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல என்ன இப்ப சொன்னீங்க அழகா வந்து ஒரு 6 ஸ்டெப்ல எது வேணாலும் தப்பா போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி குக்கீஸ்ல என்ன தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கட்டாயமா சொல்றேன். என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள்லாம், they are so used to இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுல. ஆமா, அந்த மாதிரி அழுத்தி பிஸ்கட் மாவை பிசைவாங்க. பிசைஞ்சா அதுதான் முதல் தப்பே. அதான் தப்பு நடக்கிறதுக்கான முதல். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிற மாதிரி சப்பாத்திக்கு நல்லா அழுத்தி பிசையணும். ஆனா வந்து இந்த குக்கீஸ்க்கு சாஃப்டா பிசைஞ்சா அந்த கை அப்படி அந்த மாதிரி போக கூடாது. ஃபுல் ரவுண்ட் அப்படியே ஜென்டிலா ஃபோல்ட் பண்ணணும். இந்த மைதா ஃபோல்ட் பண்ற போது அழுத்தி பிசைவாங்க. வீட்டுல வேற 2 பேர் யாரானும் கன்சல்டேஷனுக்கு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பேசுவேன். அதெல்லாம் தண்ணி எல்லாம் போடக்கூடாது. ஸோ அது அழுத்தி பிசைஞ்சாதான் ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர். ரெண்டாவது ஹீட். இப்போ நம்மளுக்கு வந்து ஹீட் ரெகுலேட்டிங் இஸ் சோ பார்ட் ஆஃப் இந்தியன் குக்கிங். தோசை வாக்குற போதோ சப்பாத்தி பண்ற போதும் நமக்கு யார் சொல்றாங்க, ஒரு தோசை கொஞ்சம் ப்ரௌன் ஆனா கொஞ்சம் குறைக்கிறோம், கொஞ்சம் ஏத்துறோம். இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். அந்த மாதிரி ஒரு குக்கீஸ் வைக்கிறோமா, 150 டிகிரி சென்டிகிரேட் நான் சொன்னா கூட அந்த ஓவன் அந்த 180ல சில சமயம் ரொம்ப சூடாயிடும். சரி, யூ யூஸ் யுவர் ஜட்மெண்ட். ஐயோ ரொம்ப சூடா இருக்கே, கொஞ்சம் 170 ஆக்கிக்கலாம். கால்ட் அஸ் ஜட்மெண்ட். ஏன்னா மேனுஃபேக்சரிங்ல நல்லா ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது. சில சமயம் சூடாயிடும். ஆமா, அதை பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே பேக் பண்ணிருக்கோம் ஒரு ட்ரே, அடுத்த ட்ரே உள்ள போது கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஹீட்டா இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கும். சட்டுன்னு ஹீட்ல வரப்போது அந்த குக்கீஸ் பிளந்து அகலமாயி வடிவமும் போயிடும், ருச்சியும் போயிடும். ஓகே, அந்த கிறிஸ்ப்னஸ் வராது. ஓகே. இப்போ வந்து நீங்க கோகனட் இது சொன்னீங்க, குக்கீஸ் சொன்னீங்க. அந்த மாதிரி வேற வெரைட்டிஸ் ஒரு 2-3 ஈஸியா வீட்ல செய்யற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி நேர் வந்துட்டாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, வணக்கம். சாந்தி வாங்க. ஹலோ, மடிப்பாக்கத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சாந்தி. அன்னைக்கு எனக்கு கிளியர் சூப் வந்து சூப் பத்தி சொல்லும் போது நான் லைன் கிடைக்கல மேடம். கிளியர் சூப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். என்ன சூப்மா? கிளியர் சூப். கிளியர் சூப். சரி சொல்றேன். மேடம் பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓ, கண்டிப்பா. தேங்க்யூ. சோ ஸ்வீட். ஹாப்பியா இருக்குனா நமக்கு. ஆமா, இன்னைக்கு யூ லுக்கிங் வெரி ஜார்ஜியஸ் வித் திஸ் இந்த கலர் சாரிக்கும் அந்த கழுத்துல போட்டுக்கிற அந்த ஹாரமும் அப்படியே ஜொலிக்கிறீங்க. அதனால தான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ. அந்த இது இப்போ வந்து பாருங்களேன், இன்னைக்கு கேக்கு,
அப்புறமா வந்து ஒரு ஜூஸ் ஒண்ணு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கேக்கு, குக்கீஸ், சூப்பர். வேலண்டைன்ஸ் டே வந்து நீங்க ரொம்ப ஸ்டார்டட் வித் குட் இது. இப்போ இவங்களுக்கு சூப்பர் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க குக்கீஸ் வெரைட்டிஸ். ஸ்பெஷல் இன்னொரு குக்கீஸ் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியான ஆனா ரொம்ப ஈஸியா பண்ற. நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா? கியூல நின்னு வாங்குற குக்கி என்ன பிஸ்கெட்ஸ் என்னன்னா அந்த கராச்சி பிஸ்கெட், ஹைதராபாத் பிஸ்கெட் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. 3:30 மணிக்கு அங்க கியூல நின்னா 5 மணிக்கு தான் கிடைக்கும் அது. அவ்வளவு பாப்புலர். சோ ஈஸி. பொடித்த சர்க்கரை 1 மடங்கு, மைதா 2 மடங்கு. இவங்க நினைப்பாங்க என்ன நம்ம சூப்பு சொல்லலையேன்னு. மறக்கல, சூப்பு சொல்றேன். வந்து 1.5 கப்பு அந்த இது மார்ஜரின் அல்லது இது டால்டா வனஸ்பதி. வெண்ணெய் வேண்டாம், ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். வெண்ணெயை விட கொஞ்சம் லைட்டரா இருக்கிறதா வேணும். ஓகே. அப்ப டால்டா will be better. வனஸ்பதி டால்டா இல்ல இந்த மாதிரி மார்ஜரின் இதுக்கே கடையில விக்கிறது. குக்கீஸ்க்குன்னு ஸ்பெஷலா மார்ஜரின் விக்கிறது ஹோல்சேல் மார்க்கெட்ல போய் பார்த்தா கிடைக்கும். ஸோ 2:1:1.5. 2 மடங்கு மைதா, 1 மடங்கு பொடித்த சர்க்கரை, 1.5 மடங்கு ஃபேட். இதுல பேக்கிங் பவுடர் இல்ல, சோடா இல்ல, ஒன்னும் இல்ல. எசன்ஸ் வந்து அந்த மார்க்கெட்ல ரோஸ் எசன்ஸ் போடுறான். நான் என்ன சொல்றேன்னா ஏலக்காய் போட்டா இன்னும் சுவை கூட இருக்கு. இல்ல நீங்க ஒரு ட்ரே ரோஸ் எசன்ஸ், ஒரு ட்ரே ஏலக்காய் போட்டுக்கலாம். சரி, இத பொடித்த ஏலக்காய். இப்ப என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து கலங்க. முதல்ல மைதா சர்க்கரையை கலந்து ஒரு தாம்பாளத்துல கொட்டி நடுவுல குழிச்சிட்டு சிறிது சிறிதாக இந்த வனஸ்பதி அல்லது மார்ஜின் போட்டுட்டு விரல் நுனியால் அப்படியே முள்ள அழுத்தி பிசைகிற போது என்ன ஆகும், முதல்ல கொஞ்சம் அப்படி பவுடரியா இருக்கும், அப்புறம் இந்த லட்டு பிடிக்கிற பதமா வந்துடும். அதுக்குள்ள நம்ம செர்ரி, முந்திரி, அப்புறம் பாதாம், திராட்சை எல்லாம் வேண்டாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும், டேட்ஸ் அதெல்லாம் வேணாம். இது இப்போ கடையில டூட்டி ஃப்ரூட்டி போடுறான், உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம். ஒரு லேயர் இந்த பிசைந்த அந்த கலவை, ஒரு லேயர் இந்த மைதா, அந்த முந்திரி, அந்த இதெல்லாம் பாதாம் எல்லாம் செரி எல்லாம் போட்டு திருப்பி அதுக்கு மேல ஒரு லேயர் அந்த பிஸ்கட் கலவை. இந்த மாதிரி ஒரு வெண்ணெய் தடவி மைதா தூவிய ஒரு ட்ரேல பேக் பண்ணும். டைட்டா பேக் பண்ண பிறகு கடைசி லேயர் அப்கோர்ஸ் அந்த நட்ஸ் போட்ட பிறகு ஒரு கத்தியால நல்லா ஸ்கொயர் பீஸா வெட்டி அதை வெளியில எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி திருப்பியும் இன்னொரு ட்ரேல வெண்ணெய் தடவி மைதா தூவிய ட்ரேல 1 இன்ச்சு இடம் விட்டு வரிசையா வச்சு 150 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்துல சுமார் 20 நிமிஷம் பேக் பண்ணா கிலோ 450 500 ரூபாய் கொடுத்து வாங்குற இந்த ஹைதராபாத் பிஸ்கெட்டை வீட்டிலேயே ஈஸியா சுவையா அண்ட் நாட் ஒன்லி எளிமையா சீப்பா செய்யலாம். நீங்க கட்டாயமா அது பண்ணி பாருங்க. இப்ப நான் இன்னொன்னு கூட சொல்றேன், கத்தியால ஸ்கொயரா வெட்டணும்னு வேலண்டைன்ஸ் டே வரதா, ஸ்கொயர் கட்டர்லாம் பிஸ்கட் கட்டர்லாம் எல்லா கடையிலயும் கிடைக்கிறது, வாங்கிக்கங்க. இந்த கலவை மேல ஹார்ட் ஷேப்ட் மோல்டு வச்சு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ட்ரேல வச்சு பேக் பண்ணி hand over the heart to whoever you want. அதுக்குள்ள வந்து ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்கள பாத்துறோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஃபாத்திமா, வாங்க. ஆமா ஆமா, ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் ஃபாத்திமா, சொல்லுங்க. நான் திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எங்க இருந்து? திருப்பத்தூர். சொல்லுமா. எனக்கு குர்பானி கா மிட்டாவோட ரெசிபி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எதுமா? குர்பானி கா மிட்டா. ஓகே ஓகே ஓகே, थैंक यू மா, थैंक यू. சரிமா, இப்போ நாங்க பாதியில இருக்கோம், அத முடிச்சிட்டு சொல்றோம். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கிளியர் சூப் இருக்கு, கிளியர் சூப், அத முடிச்சிட்டு வரலாம். சரியா? வந்து கிளியர் சூப் பண்றதுக்கு எல்லா காய்கறிகளும் பொதுவா லீக்ஸ் அண்ட் செலரின்னு 2 காய் இருக்கு, 2 இலை. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி எனி வெஸ்டர்ன் சூப்புக்கு அது தேவை. எல்லா காய்கறி கடைகளிலும் சென்னை முதலான பெரிய நகரங்களில்
தாராளமா இப்ப கிடைக்கிறது. அதை வாங்கி குட்டி குட்டியா நறுக்கி ஒரு பிடி வச்சுக்கோங்க. துருவிய காய்கறி, கேரட்டு, நூல்கோல், அதுக்கப்புறம் கோஸு, நிறைய கேபேஜ் போடணும், டர்னிப்பு எல்லாம் துருவி வச்சு ஒரு 4 கப்பு மாதிரி. அப்புறம் சும்மா சுவைக்காக ஒரு பிடி பீன்ஸ், குடமிளகாய். பீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப சத்து இருந்தாலும் ஜூஸ் கிடைக்காது, அதனால அது கொதிக்க வச்சா ஜூஸ் எடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் தண்ணி குடிக்கணுமா உங்களுக்கு? இல்ல வேமா, தேங்க்யூ. உயரமான ஒரு அடுக்குல பாதி அளவு தண்ணீர் விட்டு இப்ப நம்ம துருவிய நறுக்கிய எல்லா காய்கறி, செலரி, அதுதான் வாசனை கொடுக்கும். அதுதான். ஏன்னா ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, வீட்டுல சூப் செஞ்சோம், ஹோட்டல் மாதிரி வரலையே. ஹோட்டல் மாதிரி வரலன்னா அந்த பர்டிகுலர் இன்கிரிடியன்ட் போட. இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல ஹெவி வெசல்ல உயரமான அடுக்குல வச்சு சுமார் 20 நிமிஷம் கொதிக்க வச்சா இதுக்கு பேரு வெஜிடபிள் ஸ்டாக். ஸ்டாக். ஆமா. அந்த ஸ்டாக் என்னன்னாக்கா சுவையும் இருக்கும், அதுல சத்தும் இருக்கும், அந்த காய்கறியோட எல்லா ஜூஸும் அதுல வேணும். இதோட சால்ட், பெப்பர் ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சா அதுதான் கிளியர் சூப். இப்போ கிளியர் சூப்ல சில பேர் கார்ன்ஃபிளவர் சேர்க்கறாங்க திக்னஸ்க்காக. அது கஞ்சி மாதிரி ஆயிடும். கிளியர் சூப் மஸ்ட் பி கிளியர். சோ இதுல சால்ட், பெப்பர், விருப்பமானவர்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அஜினோமோட்டோ போட்டுக்கலாம். அஜினோமோட்டோ சுவை கூட்டும். அது நேச்சுரல் அஜினோமோட்டோ போட்டா, அதாவது கெமிக்கலா இல்லாத இருக்கு போட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சா நல்ல ப்ரௌன் பிரெட்டோ டோஸ்டட் இதோட கொடுக்கலாம். சோ அப்படியே குடிக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லாமே நீங்க ஏற்கனவே எல்லாம் கிளியர், அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் you don't have to put white sauce, you don't have to put cheese or mayonnaise. நல்லது, உடம்புக்கு ரொம்ப இதுவாவும் இருக்கும், சத்தும் அதிகம். நல்லது, நல்லா இருக்கு. நீங்க பட்டர் கிட்டர் ஒண்ணுமே தேவையில்லையே. அதனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கிளியர் குடிக்கலாம். ஆமா ஆமா. ஒரு நேர் வந்துட்டாங்க, அவங்கள பாத்துட்டு இந்த குர்பானி கா மித்தா என்னங்கறத பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், வாங்க. நான் ஜெகதி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க லாஸ்ட் வெனஸ்டே ஆப்பத்துக்கு சொல்லிருந்தீங்கல்ல. ஆப்பமா? ஆப்பம் சொன்னீங்க, சரியா கேட்கல. அத உளுந்து எவ்வளவு சேர்க்கணும்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, சரிங்கம்மா, நன்றி. ஆப்பம் ஒண்ணுதான். ஓகே சரி. இப்போ பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுந்து எல்லாம் சோக் டுகெதர், கிரைண்ட் டுகெதர். எல்லாமே ஒரு டம்ளர் இல்ல, இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், 6 டம்ளர். சரி, ப்ரொபோர்ஷன் இஸ் ஈக்குவல். 1:1. ஓகே. இல்ல, 2 பச்சரிசி, 2 புழுங்கலரிசினா 1 உளுந்து, 4:1. ஆமா. அப்போ பச்சரிசியும் புழுங்கலரிசியும் உளுந்தியும் சேர்த்து முன்னாவே ஊற வச்சிடலாம். ஓகே. ஒரு 2 to 3 hours ஊறின பிறகு நல்லா அரைக்கணும். அரைக்கிற போது நல்லா வெண்ணெய் கட்டியா அரைக்கணும். அரைச்சிட்டு உப்பை சேர்த்து சில மணி நேரம் வச்சு பொங்க வைக்கணும். சாயங்காலம் டிஃபனுக்கு ஆப்பம் செய்யறதுன்னா காலையிலேயே அரைக்கணும். மெட்ராஸ் வெதர்ல எல்லாம் சீக்கிரம் பொங்கிடும். கர்த்தால பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுன்னா நைட் அரைச்சு வச்சுங்க. இப்போ அது பார்ட் 1. பார்ட் 2 என்ன, எப்ப நம்ம ஆப்பம் செய்யறோமோ அப்போ பக்கத்துல ஆப்பம் அந்த இது சோடா, அந்த சோடா பை காப் சொல்ற ஆப்பம் சோடா, தேங்காய் பால் எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். தேங்காய் பால் ஜாஸ்தி போட்டானா அந்த ஆப்பச்சட்டியில ஒட்டிக்கும். குறைச்சலா போட்டா சாஃப்ட்னஸ் குறையும். ஸோ திட்டமா போடுங்க. ஒரு ஆப்பம் போட்டு பாருங்க, ஒட்டாம வந்தா தட்ஸ் ஃபைன். பொதுவா இந்த மாவெல்லாம் மொத்தத்திலயும் அந்த தேங்காய் பால் போட்டு கலக்க வேணாம். ஏன்னா பாக்கி இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டுடும். எவ்வளவு தேவையோ அந்த அளவு மாவு எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு அதுக்கு தகுந்த தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் மில்க், அந்த திக் ஒன் அதை போடுங்க. கொஞ்சம் போட்டு பாக்கியா அந்த டிப் பண்ணி சாப்பிடறதுக்கு ஏலக்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு வைங்க. பொதுவா ஒரு 5-6 கரண்டி மாவு போட்டா 2 கரண்டி தேங்காய் பால் சரியா இருக்கும். அதுக்கு 3/4 டீஸ்பூன் சோடா போட்டா போறோம். ஓவரா சோடா போட்டா நெஞ்சுச்சல் வரும். அப்படியே நல்லா
நறுக்க பீட் பண்ணிட்டு ஆன் த ஸ்பாட் பண்ண வேண்டியதான். இந்த ஆப்பச்சட்டியை ஒரு 45 டிகிரிஸ்ல சூடு பண்ணிட்டு டில்ட் பண்ணிட்டு அதை போர் பண்ணி சுழற்றினால் மேல மூடி வச்சா ஆப்பம் ரெடி. அழகா பிரிஞ்சு வந்துரும். எடுக்க வரும். அப்போ அந்த தேங்காய் பால் போட்டா சாப்பிட வேண்டியது. ரொம்ப நல்லா இருக்கும். மதியானம் பாருங்க 1 மணி ஆக போகுது. ஆப்பம் வேற நல்ல சுட சுட தேங்காய் பாலோட. டைம் ஆயிடுதா? லைன்ல வந்திருக்காங்க. ராணி பாத்துருவோம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிருங்க வாணி. ஹலோ குறைச்சிருங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஒண்ணு இல்ல, இந்த நிறைய சொல்லிருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கு உங்க ப்ரோக்ராம் எல்லாம். அந்த ஹிந்து உப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அதை பத்தி கொஞ்சம் வேணும் மேடம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்க நிறைய இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண சொல்றாங்களா, என்னன்றது தெரியல எனக்கு. ஓகே ஓகே, நன்றிங்கம்மா. அவ்வளவுதானே ஒரு கேள்வி. ஓகே, ஹிந்து உப்பு பத்தி கொஞ்சம் மேடம் கிட்ட கேட்கணும், அதுக்காக சரிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. ஆமா, நிறைய சால்ட் வெரைட்டிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சால்ட் வெரைட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல, பொதுவா நம்ம எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது இந்த சன் ட்ரைடு, நேச்சுரலி ட்ரைடு, இந்த கோர்ஸ் சால்ட், அதாவது கல்லுப்பு. ஏன்னா அதுல நேச்சுரல் அயோடின் இருக்கு. இந்த இந்துப்பும் நேச்சுரல் சால்ட் தான். வந்து அது உடம்புக்கு கெடுதி கிடையாது. அது சாப்பிட்டா தப்பு. இது வந்து இந்த ஹிமாலயன் இதுல இருந்து எடுக்கிறதோ, அந்த பாறை படிவங்கள்ல இருந்து எடுக்கிறது. அது எங்க இருந்து தயார் பண்றான்னு எனக்கு ரொம்ப ஆத்தென்டிக்கா தெரியாது, தப்பா சொல்லக்கூடாது. பட் அது நம்ம இந்த ஏரியால தயாராகல, இல்ல நார்த்ல தான் வருது, பண்ணி இங்க வருது. சோ பட் அது எதுக்கெல்லாம் போடுறோம்னா, இப்போ மெயினா பானிபூரி வாட்டர்னு வச்சுக்கோங்க, அதுல அந்த போட்டானா ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர், அதுக்குதான் டேஸ்ட் உடம்புக்கு நல்லதுதான். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. அதுக்கு போடலாம். இந்த சாட்ல எல்லாம் போடலாம். சாட்ல எல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் அந்த காக்கரா சாட்டு, இந்த மாதிரி சாட்டு போடலாம், சட்னிஸ்ல போடலாம். சோ அது வந்து இதுல போடலாம், பக்கர்வாடியில போடலாம். சோ மெனி ஸ்நாக்ஸ் யூ கேன். ஸ்நாக்ஸ்ல அப்படி ஒரு பிஞ்சு போடுவாங்க. நார்மலா போடுற சால்ட்டோட அதுக்கப்புறம் லைட்டா ஒரே ஒரு போடுறது. சில பேர் பட்டர் மில்க்ல கூட போட்டு சாப்பிடுறாங்க. அது நல்லாதான் இருக்கும் பெருங்காயத்துக்கு பதிலா. இட் இஸ் டேஸ்டி பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். சோ அது பார்த்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்றது நல்லது. இன்ஃபேக்ட் அது பார்க்க கருப்பா இருக்கும், பொடிச்சா பிங்க் ஆயிடும், ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். அழகா பாட்டில போட்டு வச்சா அப்பப்போ இடிச்சுக்க வேணாம். இப்ப பெருங்காயம் எல்லாம் சில பேர் கரைச்சே ரெடியா வைப்பாங்க, சில பேர் நறுக்கி வக்கனையா வச்சுப்பாங்க. சமையல்ங்கிறதே நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கி ஆர்ட். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு கலை. நீங்க வந்து மெனக்கெட்டு பொறுமையா அழகா செய்ய செய்ய வந்து உங்களுக்கு தன்னால அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் இதுவும் வந்துடும். அது மாதிரி இந்த பெருங்காயம் கரைச்சி பண்ணி இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்றோம், கோதுமை மாவு அரைச்சி போட்ட ஒரு பெருங்காயம் தான் யூஸ் பண்றோம். ஆனா அந்த கட்டி பெருங்காயத்துக்கு இருக்கிற வாசனை வந்து எனி டே. ஆமா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் மை மதர். அதுக்கு மத்தியானம் எல்லாம் அப்பெல்லாம் எங்க டிவி இருக்கும் உட்காந்து அந்த பெருங்காயம் நறுக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கும். அதை வெட்டி வெட்டி ஈக்குவல் சைஸா வெட்டி ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய ஒரு நாளும் அந்த விதை வெளியில வந்தா கமருன்ட்டு அந்த காம்பை மாத்திரம் வெட்டி தனியா அந்த வறுக்கிறதுக்கு தொகையில் பொடி, தோசை மிளகா பொடிக்கலாம். ஷில் கட் தி ஒன்லி காம்பு. சூப்பர் சூப்பர். ஒரு நேர் இருக்காரு, ரஹீம். வணக்கம். வணக்கம் ரஹீம், வாங்க வாங்க வாங்க. என்ன குக்கீஸ், என்ன பிஸ்கெட், என்ன வேணும்னா இன்னொரு குக்கி சொல்லணும். ஹலோ ஹலோ மேடம், நான் திருவள்ளூர் ரஹீம் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ மேடம், எனக்கு வந்து ஒரு வயசு பாப்பா இருக்குது. இப்போ அதுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம்? அவல் ஐட்டங்கள், இந்த பொரிகளை உடைச்சு கொடுக்குறது, அது மாதிரி ஐட்டங்கள் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்க. சரி சரி, நன்றி நன்றி நன்றிங்க சார். எனக்கு ஒரு வயசு குழந்தை இருக்கான், அதுக்கு லைட்டா குடுக்கற மாதிரி என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அதுக்கு போய் ரொம்ப ஹெவியா கொடுக்க கூடாதே. ஆனா ஒரு வயசுல அன்னப்பிராசனம்னு ஆரம்பிச்சிடுவாங்க. சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்ச வயசுனா பருப்பு சாதம் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். சிறிதளவு நெய் போட்டு பருப்பு மசிச்சு கொடுக்கலாம். நான்வெஜ் எல்லாம் தேவையில்லை. சூப்பு வகையில ஒரு 2 டீஸ்பூன் அவங்க சிக்கன் எல்லாம் சூப் இருக்குல்ல, ஸ்டாக் போட்டு லேசா நக்கி பார்க்கலாம். ஏன்னா டைஜஸ்ட் ஆகலைன்னா பிரச்சனை ஆகும். ஸோ ஹெவி நான்வெஜ் இல்லாத
சூப் மாதிரி varieties-ல. சூப் வெரைட்டி தரலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு மசிச்சு மிக்சியில போட்டு அரைச்சி பியூரி மாதிரி தரலாம். அப்புறம் அந்த பருப்பு சாத்தோடைய கேரட் பீன்ஸ் எல்லாம் மசிச்சு தரலாம். எது கொடுக்கறதுனாலும் குழைய வெந்து நல்லா மசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் ஒன்லி 1/4 கப், அப்புறம் 1/2 கப். நம்ம ஆர்வத்துல நிறைய வயல அடிச்சு லூஸ் மோஷன் ஆயிடும். ஆமா, ஏன்னா இப்பெல்லாம் சீரியல்ஸ் வந்தாச்சு. 1 வயசு குழந்தை குடிக்கிற ரெடிமேடு டப்பா. பட் அவர் கேட்குற கேள்வி எனக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, என்னதான் ப்ராசஸ்டு ஃபுட்டு இருந்தாலும் நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கீரை வேக வச்சுட்டு, கீரை லூஸ் மோஷன் வரும். ஆனா கீரையா மொத்தமா கொடுக்காம அந்த தண்ணி, வெந்த தண்ணி, பீட்ரூட் வெந்த தண்ணி, முதல்ல காய்கறிகளை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி கொடுக்கலாம், மசிச்சது கொடுக்கலாம், டெஃபினட்டா கொடுக்கலாம். எக்கு வேண்டாம். எக் ஜீரணத்துக்கு லேட்டா 2 இயர்ஸ்ல முதல்ல எக் ஒயிட் கொடுக்கலாம். யோக் கண்டெய்ன்ஸ் ஃபேட், ஒயிட் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நல்ல சுவையான அந்த எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு. இப்ப சீரியல்ஸ் எல்லாம் வருது குழந்தைங்களுக்கு பண்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சீரியல் கலக்கிற அந்த கிண்ணத்துல இந்த கொஞ்சம் கேரட் பீன்ஸ் மசிச்சு, இந்த காய்கறி வேண்ட தண்ணி, யூ கம்பைன். இன்னைக்கு நேரில் கேட்டதுல இன்னும் ஒரு இது பாக்கி இருக்கு. குர்பானிக்கா மித்தாது ஒரு நான் இன்னைக்கு நம்ம தலைப்போட ஒட்டின ஒரே ஒரு குக்கீஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஒரு சின்ன ஒரு ரீகாப் மாதிரி இதை கொடுத்துருங்க. அடுத்து வர வாரங்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய குக்கீஸ் அந்த இது எவ்வளவு நேரமா இருக்கு? 1 நிமிஷம் இருக்கு. ஆமா, முடிய போகுது. அப்போ டக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆமா, இல்ல நீங்க நல்ல வெண்ணிலா பிஸ்கட் யோசிச்சு வைங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி ரெடியா வச்சு நோட் புக்கோட ரெடியா இருப்பாங்க. நம்ம அடுத்த வாரம் இதே மாதிரி குக்கீஸ்ல நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. எங்க தப்பாக போக முடியும்? சமுத்திரம். ஆமா, உண்மையாவே அது ஒரு பெரிய கடல் தான் இதுங்கிறது. சமையல் கடல்ல நம்ம மூழ்கி புத்தெடுக்க முடியாது. கரையில் என்ன வேணா கால் நினைச்சுக்கலாம். அதனால அடுத்த வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். இணைந்திருந்த நேயர்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி மேடம். வணக்கம்.